நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் திராவிடம். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் ஒரு வருஷம் திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொப்படிக்கிறார். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க டாக்டர். வாங்க போலாம். எங்க ஆபரேஷன் தியேட்டர்? இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தியேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த பழம் எடு. ஆரம்பிக்கலாமா? டாக்டர், இவரோட பல்ல. திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்திலிருந்து தொடர்கிறது. ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் மேடையிலே, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. சண்டாளா நினைச்ச மாதிரியே சேரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றாரு? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது என்று மேடை தோறும் பேசணும்ல. பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம். யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஜியா இருக்கு. நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மதவெறி பிடித்த சாதிவெறி பிடித்த இந்த கொடூர நஞ்சில் படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. அதுக்கப்புறம் கருணாநிதியை பார்த்து நீ தான் வாழும் அம்பேத்கர்னு சொன்னல. அது வேற வாய், இது நார வாய். இது மாபெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளருவார்கள். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல. பிளாஷ்பேக். திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பனை. கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது. திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள். அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது. இந்த கால பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த கால பிடிங்க. விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால்தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொப்படிக்கிறார்கள். 2 சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள். நம்ப வச்சிருக்காங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம். வீகத்தை பொய் வழக்கு போடுகிறான், குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏவுகிறான், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏவுகிறான் என்பதனால் நாம் அரசியலில் இருந்து விலகி ஓடிவிட முடியுமா? எத்தனை வழக்குகளை போட்டாலும் நான் விடுதலை சிறுத்தையாகவே இருப்பேன். இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. இது பாருங்க, வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி, சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன். என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும். என்னது இது? என்ற அடிப்படையிலே நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா?
அப்பாடா நான் கூட எழுந்துட்டேங்க கழுத அதனுடைய தலைமை திமுக, அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அவன் எப்படா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும். வெரி குட் பிரில்லியன்ட். பிரச்சனை அதான் டாக்டர். அதை மட்டும் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். எஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. It's our responsibility. நம்முடைய பொறுப்பு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? திமுகவை மீட்க வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம். அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப்பயல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் இந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்ப காப்பாத்த போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. யோ நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பித்தானே சார் நாங்களும் இருக்கணும். அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுமா? விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற அணிதான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது. எங்க அண்ணன் மயங்கி விழுந்துட்டாரு. எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. திராவிடத்தை அழிப்போம் என்கிறது போலி தமிழ் தேசிய கும்பல். திருமாவளவனை தாண்டி சிறுத்தைகளை தாண்டி ஒருவனும் அடி எடுத்து வைக்க முடியாது. இவர் பைத்தியம் சார். சட்டப்படி செல்லாது. என்னாச்சு டாக்டர்? டூ லேட். 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸே இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுவோம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.